Hello my dear students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா, விலங்கியல் ஆசிரியர். 12th ரிசல்ட் வந்தாச்சு. எல்லாம் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இந்த நல்ல மார்க் எடுத்தவங்க ஆல்ரெடி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. இந்த கோர்ஸ் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. இன்னொன்று லோவஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் கவலைப்பட மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கோர்ஸ் இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க யாரும். ஆனால் அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படின்னா, அதிக மார்க்கும் எடுக்காம கம்மியான மார்க்கும் எடுக்காம ஒரு ஆவரேஜான மார்க் எடுத்துட்டேன், நான் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரே குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட நோக்கம். 2024 கேரியர் கைடன்ஸ்ல அடுத்த இம்பார்ட்டன்ட் வீடியோ பிஎஸ்சி நர்சிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் மட்டும் இல்லைங்க, எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி படிக்க போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் கேரியர் இருக்க போகுது. அதனால 12th பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிச்சிருங்க. 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோர்ஸை விரும்பி நல்லா படிச்சிங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான். பிஎஸ்சி அக்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட வெளியில வந்து ஐயோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கு. அதே மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்டும் அந்த மாதிரி தான், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்ச கிராஜுவேட்டும் அந்த மாதிரி தான். அதனால நீங்க எடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாமே வேலை வாய்ப்பை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. கரண்ட்ல எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணா மட்டும்தான் நீங்க கவர்மெண்ட் ஜாப்பு போக முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா பிரைவேட் செக்டார்ல எல்லா கோர்ஸுக்குமே பிரைவேட் செக்டார்ல வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரைவேட் செக்டார்ல அதிகப்படியான வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படிப்பு வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டாங்க அப்படின்னா நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்ல நிறைய வேகன்சி இருக்கு, வருஷம் வேகன்ட் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எம்எஸ்சி முடிக்கலாம். எம்எஸ்சி முடிச்சுட்டு நீங்க காலேஜுக்கு நர்சிங் காலேஜுக்கு லெக்சரரா போகலாம். ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான துறை பிஎஸ்சி நர்சிங். பேராமெடிக்கல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங்கா இருக்கிறது பெஸ்ட். ஓகே, இந்த கோர்ஸோட டீட்டெயில், எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது, அதோட கட் ஆஃப் எப்படி பார்க்கறது, கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை மறக்காம உங்களை மாதிரியே கம்மியான மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு டாக்டரோட பையனோ அல்லது டாக்டரோட பொண்ணோ வந்து பிஎஸ்சி நர்சிங் எடுக்க போறதில்ல. யாரு பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்காங்களோ அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா இந்த கோர்ஸை விரும்பி படிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு முடிச்சோன்னா ஒரு வேலை கிடைக்கணும், அது மூலமா நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த கோர்ஸ் எடுப்பாங்க. அதனால பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த கோர்ஸ் எடுக்கலாம். பட் இப்போ ஏன் பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்களை சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை முழுசா பாருங்க. பிஎஸ்சி நர்சிங் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். கேண்டிடேட் பிலாங்கிங் டு த அதர் ஸ்டேட் cannot be claim nativity in தமிழ்நாடு. ஸோ மேக்சிமம் தமிழ்நாடு கேண்டிடேட்டா இருக்கணும். அதர் ஸ்டேட் கேண்டிடேட் இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாது. பேராமெடிக்கல் கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் மட்டும் கிடையாது, பேராமெடிக்கல்ல எந்த கோர்ஸுமே அதர் தென் த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியாது. அதனால தமிழ்நாடு கேண்டிடேட்டா இருக்கணும். அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்க. ஒரு சில கம்யூனிட்டிக்கு பாருங்க, ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, இவங்க எல்லாத்துக்குமே 30 வயசுக்கு உள்ளார இருக்கணும். 29 வயசு வரைக்கும் எலிஜிபிள். 30 முடிஞ்சிருக்க கூடாது, 30 நடந்துகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். 35க்கு மேல இருக்கக்கூடாது, 35 இருக்கலாம் அல்லது பிலோ 35 இருக்கலாம். 12th எந்த குரூப் படிச்சீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் எடுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா பயாலஜி படிச்சா மட்டும்தான் பிஎஸ்சி நர்சிங் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த குரூப்பை வந்து பியூர் சயின்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்னொரு பியூர் சயின்ஸ் இருக்கிறாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவை கிடையாது. இந்த கோர்ஸ் எடுத்தவங்களும்
இந்த பிஎஸ்சி நர்சிங் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி. டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் வந்து 4 அகாடமிக் இயர், 8 செமஸ்டர்ல முடிஞ்சிடும். 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணும்போது பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்டாச்சா இருக்கக்கூடிய ஒரு காலேஜா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு நல்லா ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா படிக்கிறது ஒரு இடமா இருக்கும், பிராக்டிஸ்க்கு இன்னொரு இடம் போற மாதிரி இருக்கும், உங்களுக்கு நிறைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதனால மேக்சிமம் பிஎஸ்சி நர்சிங் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அந்த கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும், பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க, அப்போ உங்களோட எக்ஸ்போஷர் இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி காலேஜா சூஸ் பண்ணுங்க. ஓகே, டியூஷன் ஃபீஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் அப்படின்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ அல்லது ஒரு மாணவியோ எடுக்கக்கூடிய பெஸ்டான கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங். ஏன்னா முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க அல்லது 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க, கவர்மெண்ட்லயும் போஸ்டிங் வாங்கிடலாம். கவர்மெண்ட்ல போஸ்டிங் கிடைக்கலையா, எவ்வளவோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். கவர்மெண்ட் காலேஜ்ல டியூஷன் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கே 3000 தான். சப்போஸ் நீங்க வந்து அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 45,000 மட்டும்தான் கட்ட போறீங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சாலும் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல கிடைச்சாலும் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா ரொம்ப 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 லோவஸ்ட் ஃபீஸ் இந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு. அதான் சொன்னல பேராமெடிக்கல்ல பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங். சார் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட சேலரி எவ்வளவு சார் இருக்கும்? 6 lakhs to 7 lakhs பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம், மினிமமா 4 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி, டியூஷன் ஃபீஸ், எப்படி படிக்க போறீங்க எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த கோர்ஸுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது ஒரு ஸ்டூடெண்டோட மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 சப்ஜெக்டோட மார்க் போட்டிருக்கேன். நீங்க பிஎஸ்சி நர்சிங் போறீங்க அப்படின்னா தமிழ் மார்க் தேவையில்லை, இங்கிலீஷ் மார்க் தேவையில்லை, மேத்தமெட்டிக்ஸ் மார்க் தேவையில்லை. இந்த கோர்ஸ் மட்டும் கிடையாது, பேராமெடிக்கல்ல நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் மார்க், தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க் தேவை கிடையாது. இந்த மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கையும் தமிழ் இங்கிலீஷ் மார்க்கையும் எப்போ உங்களுக்கு கன்சிடரேஷன்ல வரும் அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுறாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 190 அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப்ல நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒரே கட் ஆஃப் இருக்கு, ரேங்க்ல முன்னால வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டோட்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் நீங்க கட் ஆஃப்ல அதை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பயாலஜி மார்க்கு என்ன வருதோ அதை அப்படியே எடுத்துக்குங்க, எடுத்துக்கிட்டு 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டோட்டல் வரும், அப்படியே வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் மார்க்கையும் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் ஆட் பண்ணுங்க. இப்ப பிசிக்ஸ்ல எவ்வளவு எடுத்திருக்காங்க, பிசிக்ஸ்ல 84 எடுத்திருக்காங்க, கெமிஸ்ட்ரியில 91 எடுத்திருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 175. இந்த 175 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் வரும். நல்லா கவனிங்க. இப்ப பயாலஜியோட டோட்டலையும் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்யூலேட்டிவ் டோட்டல் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டோட்டல் வரும். அந்த டோட்டலை 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 200க்கு ஒரு கட் ஆஃப் வரும். அந்த அவுட் ஆஃப் 200க்கு வரக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு கட் ஆஃப். இது 2 டிஜிட்ல எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 176.50 இருக்கு இல்லையா, அந்த 2 டிஜிட், இது 55, 25, 75 அப்படி வரும். அதனால 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 2 டிஜிட் வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங்ல இப்ப கட் ஆஃப்ல மார்க் எடுத்துக்குவாங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, ஒரு டோட்டல் வரும். அதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அந்த டோட்டலை எடுத்துக்கோங்க. அது மாதிரி பாட்டனி, ஜுவாலஜி ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, ஒரு டோட்டல் வரும். அதை 4ஆல டிவைட் பண்ணுங்க, அது அந்த டோட்டல் எடுத்துக்கோங்க. இப்ப 2 டோட்டலையும் பிளஸ் பண்ணுங்க. எது 43.75, 47.50 எவ்வளவு வருது? 91 வருது. 91 × 2 = 182. இது வந்து பியூர் சயின்ஸுக்கான கட் ஆஃப் பார்க்கக்கூடிய மெத்தட். இதே மெத்தடில் உங்களுக்கு இன்னொரு பியூர் சயின்ஸ் இருக்கு இல்லையா, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை விட்டுட்டு நீங்க மற்றதெல்லாம் கட் ஆஃப் பார்த்துடலாம். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நர்சிங்கிறது நம்ம ஃபீமேல் மட்டும் தான் படிக்கணும், மேல் படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படி கிடையாது. நிறைய மேல் கேண்டிடேட்ஸ் இப்ப நிறைய நர்சிங் எடுக்கிறாங்க. மேல் கேண்டிடேட்டை முடிச்சுட்டு ஆர்மி அல்லது அப்ராடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. மேல் கேண்டிடேட்டு கம்மியான மார்க் இருந்து நான் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் எடுக்கலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சென்னையில் ஃபீமேலுக்கு 45 சீட்டு, மேலுக்கு 5 சீட்டு, டோட்டலாக 50 சீட்டு அவைலபிளாக இருக்கு.
மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை 45 சீட்டு ஃபீமேலுக்கு, 5 சீட்டு மேலுக்கு, டோட்டலா 50 சீட்டு. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு 45 சீட்டு ஃபீமேலுக்கு, 5 சீட்டு மேலுக்கு, 50 டோட்டல். கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் 45 சீட்டு ஃபீமேலுக்கு, 5 சீட்டு மேலுக்கு, மொத்தம் 50 சீட்டு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தேனி 45 சீட்டு ஃபீமேலுக்கு, 5 சீட்டு மேலுக்கு, 50 சீட்டு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் இங்க 90 சீட்டு ஃபீமேலுக்கு, 10 சீட்டு மேலுக்கு, டோட்டலா 100 சீட்டு அவைலபிளா இருக்கு. இதை தவிர பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவுக்கும் சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் 16 சீட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா சில்ட்ரன்ஸுக்கு ஒரு 4 சீட்டும் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு 20 சீட்டு. ஸோ டோட்டலா உங்களுக்கு 370 சீட்டு அவைலபிளா இருக்கு தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும். பிரைவேட் காலேஜோட லிஸ்ட் நான் அப்புறமா தரேன். இப்போதைக்கு கவர்மெண்ட் காலேஜோட டீட்டெயில் மட்டும் பார்த்து. மேல் கேண்டிடேட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா 35 சீட்டு அவைலபிளா இருக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 315 சீட் அவைலபிளா இருக்கு. இப்ப மேல் கேண்டிடேட் நிறைய வரல அப்படின்னா அந்த சீட்டு யாருக்கு போயிடும் அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பசங்க எல்லாருமே, அதாவது ஆண் குழந்தைங்க எல்லாருமே உங்களுக்கு கட் ஆஃப் நான் சொல்றதுக்குள்ளார வந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா நர்சிங் அப்ளை பண்ணுங்க. 2008 என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் இப்ப கத்தார்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சேலரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால மேல் கேண்டிடேட்டு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா சீட் எடுங்க. ஓகேங்களா? இப்ப நேரடியா நம்ம கட் ஆஃபுக்கு போயிடலாம். இந்த கட் ஆஃப் நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 2020 என்ன இருந்தது, 2021, 2022, 2023, 2024 எக்ஸ்பெக்டட். நான் ஏற்கனவே சொன்னேன், அக்ரிக்கு மாதிரி 190க்கு மேல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெட்டினரி சயின்ஸுக்கு மாதிரி 185, 190க்கு மேல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிஷரி சயின்ஸுக்கு மாதிரி 180 and above இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 170 அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, ஓப்பன் கேட்டகரிக்கு 31% சீட் அலாட் ஆயிருக்கு. ஓகே, 2020 பாருங்க 168க்கு முடிஞ்சிருக்கு. ரொம்ப லீஸ்ட் கட் ஆஃபா இருக்கு பாருங்க. அடுத்து 2021 173.50க்கு முடிஞ்சிருக்கு. 2022 170.50க்கு முடிஞ்சிருக்கு. 2023 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 182. அப்போ ஓப்பன் கேட்டகரியில கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் எடுக்கணும்னாலே உங்களுக்கு 175 and above இருந்துச்சுன்னா போதும். இந்த வருஷம் பயாலஜி மார்க், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3 தான் ஆட் பண்ண போறீங்க. மேத்தமெட்டிக்ஸ் தான் இந்த வருஷம் ஈஸியா இருந்துச்சு. மற்ற 3மே ஓரளவு நார்மலா தான் இருந்தது. அதனால 175 to 180 மார்க் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா சீட்டு கிடைக்கணும். அப்படின்னா 180 இருந்துச்சுன்னா இந்த வருஷம் 2024 ஓப்பன் கேட்டகரியில சீட்டு கிடைக்கும். பிசி கேண்டிடேட்டுக்கு 26.5%. 2020 167க்கு முடிஞ்சிருக்கு. 2021 173க்கு, 2022 170க்கு முடிஞ்சிருக்கு. 2023 178க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் அதே 178 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, பிசி கேண்டிடேட்டுக்கே 178 தான் கட் ஆஃப் வந்திருக்கு. பிசி முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கட் ஆஃப் நர்சிங் மட்டும் கிடையாது, அக்ரியா இருக்கட்டும், வெட்டினரி சயின்ஸா இருக்கட்டும், பிஷரி சயின்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ், எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், இந்த கோர்ஸ் எல்லாத்துலயுமே பிசி முஸ்லிமுக்கு பிசியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்டோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அந்த ஒரு ரீசன்னால இதுல கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2020 168க்கு முடிஞ்சிருக்கு. 2021 173க்கு முடிஞ்சிருக்கு. 2022 170.5க்கு முடிஞ்சிருக்கு. 2023 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 180. இந்த வருஷம் 179 and above இருந்துச்சு அப்படின்னா பிசி முஸ்லிமுக்கு சீட்டு கிடைக்கும் நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ். அடுத்து எம்பிசிக்கு பாருங்க 167 முடிஞ்சிருக்கு 2020, 173 2021, 2022 170க்கு முடிஞ்சிருக்கு. 2023 185 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 175 and above இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 16% சீட்டு 167.5க்கு முடிஞ்சிருக்கு 2020. 2021 173. இந்த 2021 பாருங்க எல்லா கம்யூனிட்டிக்குமே 173 முடிஞ்சிருக்கு. கொரோனா பேட்ச் இல்லையா, கொரோனா முடிச்சுட்டு வெளியில வந்தாங்கல்ல அந்த வருஷம் பேட்ச் மேக்சிமம் 173 முடிஞ்சிருக்கு. 2022 170க்கு முடிஞ்சிருக்கு. 2023 179க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு
170 and above இருந்துச்சுன்னா 172 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 172 வரைக்கும் இருந்துச்சுன்னா 2024ல எஸ்சி கேண்டிடேட்டுக்கு நர்சிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 130க்கு முடிஞ்சிருக்கு 2020ல, 2021ல 173, 2022ல 170க்கு முடிஞ்சிருக்கு, 2023ல 183 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 170 இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது நம்பர் ஆஃப் சீட்டு ரொம்ப கம்மி. அந்த காரணத்தினால இந்த வருஷம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதிகமா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கட் ஆஃப் அதிகமா இருக்கும். கம்மியான பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று ரீசன் என்னன்னா, ஓப்பன் கேட்டகரியில எஸ்சிஏ கேண்டிடேட் யாருமே சீட் எடுக்கல அப்படின்னாலும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதிகபட்சம் ஓப்பன் கேட்டகரியில சீட் எடுக்கிறது பிசி கேண்டிடேட்டா தான் இருக்கும். அப்ப கட் ஆஃப் யாருக்கு குறையும் அப்படின்னா பிசி கேண்டிடேட்டுக்கு தான் குறையும். ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது ஓப்பன் ஃபார் ஆல். பிசியும் சீட் எடுக்கலாம், உங்களுக்கு தெரியும். பிசியும் சீட் எடுக்கலாம், பிசி முஸ்லீமும் சீட் எடுக்கலாம், எம்பிசியும் சீட் எடுக்கலாம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாருமே சீட் எடுக்கலாம். ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது டாப் ரேங்கிங்ல யார் இருக்காங்களோ அதுங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய சீட். இப்போ ஒரு கம்யூனிட்டியோட கேண்டிடேட், ஃபார் எக்ஸாம்பிள் பிசி முஸ்லீமோட கேண்டிடேட் ஓப்பன் கேட்டகரியில ஒரு 20 பேர் சீட் எடுத்துட்டாங்கன்னா பிசி முஸ்லீம்ல எக்ஸ்ட்ரா ஒரு 20 கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதை வச்சுதான் இங்க கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த வருஷம் 170 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1%, ரொம்ப லோவஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணுவாங்க. 162க்கு முடிஞ்சிருக்கு 2020ல, 2021ல 173, 2022ல 178, 2023ல 175. இந்த வருஷம் 170 and above இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். ஒவ்வொரு காலேஜ்லயும் என்ன கட் ஆஃப் இருக்கணும், லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்தது, என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில பார்த்துடலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு மினிமம் 195 இருக்கணும். பிசி கேண்டிடேட்டுக்கு 193 இருந்தா சீட்டு கிடைக்கும். பிசி முஸ்லீமுக்கு 190 and above, எம்பிசிக்கு 188, எஸ்சிக்கு 185, எஸ்சிஏக்கு 180, எஸ்டிக்கு 180. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க பிஎஸ்சி நர்சிங் எடுக்கணும் அப்படின்னா இந்த மார்க் கண்டிப்பா இருக்கணும். பிசி கேண்டிடேட்டுக்கு 192 இருக்கணும், பிசி முஸ்லீமுக்கு 190, எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 185, எஸ்சிஏக்கு 180, எஸ்டிக்கு 180. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் பாருங்க, ஓப்பன் கேட்டகரி சீட் எடுக்கணும்னா 195, பிசிக்கு 192, பிசி முஸ்லீமுக்கு 190, எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 184, எஸ்சிஏக்கு 180, எஸ்டிக்கு 180. கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் 195 ஓப்பன் கேட்டகரி, 190 பிசி, 190 பிசி முஸ்லீம், எம்பிசிக்கு 185, எஸ்சிக்கு 180, எஸ்சிஏ 178, எஸ்டி 175. தேனி மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் கேட்டகரி 190, பிசிக்கு 185, பிசி முஸ்லீமுக்கு 185, எம்பிசிக்கு 170, எஸ்சி 178, எஸ்சிஏ 175, எஸ்டி 172. கடலூர் மெடிக்கல் காலேஜ் 185 for OC, 180 BC, 180 BC Muslim, 175 MBC, 170 SC, SCA க்கு 169 and ST also 169. இப்போ என்ன மார்க் இருந்தா நான் அப்ளை பண்ணலாம். நீங்க பிசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 180க்கு மேல இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க, ஏதோ ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். பிசி முஸ்லீமா இருந்தீங்க அப்படின்னா 180 and above இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க, சீட்டு கிடைக்கும். எஸ்சி கேண்டிடேட்டா இருக்கிறீங்களா, 170க்கு மேல இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க. எம்பிசி 175க்கு மேல இருந்தா அப்ளை பண்ணுங்க. 165 இருந்தாலே எஸ்சிஏவும் எஸ்டியும் அப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் இந்த மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கட் ஆஃப் அனலைசிஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுத்துருக்கிறேன். அதனால மேத்தமெட்டிக்ஸ் தவிர மற்ற 3 சப்ஜெக்ட் நீங்க கட் ஆஃப்ல எடுத்துக்கிறதுனால இந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா 2024ல பிஎஸ்சி நர்சிங் கண்டிப்பா கிடைக்கும். முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து வேலைக்கு சேர முடியும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரைவேட்லயும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ராடு போகலாம், வெளிநாடு போனீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாடு, கேரளா நர்ஸுக்கு வந்து வெளிநாட்டுல நல்ல வரவேற்பு இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப கருணையோட பேஷண்ட்டை பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பிஎஸ்சி அக்ரி கிடைக்கல, பிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ் கிடைக்கல, ஃபிஷரி சயின்ஸ் கிடைக்கல, எம்பிபிஎஸ் கிடைக்கல, பிடிஎஸ் கிடைக்கல, இப்படி கிடைக்கலன்னா கிடைக்காத கோர்ஸுக்காக வருத்தப்படுறதை விட்டுட்டு நான் நீட் எழுதல, அதனால கம்மியான மார்க் எடுத்திருக்கேன்,
இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணுறதுக்கு நீட் தேவை கிடையாது, என்ட்ரன்ஸு கிடையாது. ஆனால் எய்ம்ஸில் அல்லது ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீட் எழுதி ஆகும். ஆனால் தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு தேவை கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 7.5 ரிசர்வேஷன் சீட் அலாட் ஆகும். அரசு பள்ளியில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான 7.5 ரிசர்வேஷன் இந்த பிஎஸ்சி நர்சிங்கில் எலிஜிபிள். கவர்மெண்ட் காலேஜ்லையும் எலிஜிபிள், ப்ரைவேட் காலேஜ்லையும் எலிஜிபிள். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களை மாதிரி கம்மியான மார்க் எடுத்த பசங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அந்த பசங்களுக்கும் இந்த வீடியோ உதவியா இருக்கட்டும். அடுத்த வீடியோல டாப் 5 பேராமெடிக்கல் கோர்சஸ், எந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுக்கலாம், ஏன்னா பேராமெடிக்கல் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்ஸ்ல பிஎஸ்சி நர்சிங் மாதிரி வேற என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதுல டாப் 5 கோர்ஸ் எது, அந்த கோர்ஸுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.